அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும், கடமையான தொழுகைக்கு பிறகு இந்த துவாவை ஓதுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாங்க. என்ன துவா அது? அல்லாஹும்ம இன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். இறைவா, உன்னை நான் வணங்குவதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் இன்னும் உன்னை அழகிய முறையில் நான் வழிபடுவதற்கும் எனக்கு நீ உதவுவாயாக என்று அல்லாஹுடைய தூதர் இந்த 3 விஷயத்தை நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் அல்லாஹ்விடத்திலே இதை ஓதி நீங்கள் பாதுகாப்பு கேளுங்கள், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்காங்க. இந்த 3 விஷயம்தான். ஆனால் இது மனிதனுக்கு ரொம்பவும் தேவையான ஒரு விஷயம். நாம் அல்லாஹ்வை நினைக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று சொன்னால், இன்னும் நாம் அழகிய முறையில் அல்லாஹ்வை வழிபடுவதற்கு அல்லாஹ்வின் உதவி நமக்கு தேவையாக இருக்கு. அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹும்ம இன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். இறைவா, நான் உன்னை வணங்குவதற்கு, இன்னும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கு, இன்னும் உன்னை அழகிய முறையில் நான் வழிபடுவதற்கு எனக்கு உதவுவாயாக என்று அல்லாஹுடைய தூதர் இந்த துவாவை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை நாம் மனனம் செய்து ஒவ்வொரு கடமையான பரலான தொழுகைக்கு பிறகும் நாம் இன்ஷா அல்லாஹ் ஓதி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடியவங்களாக இருக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.